Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PHPயோட ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஃபார்ம்னா என்ன, அந்த ஃபார்ம் வந்து இப்படி க்ரியேட் பண்ணுறது, HTML சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபார்ம்னா என்ன, ஃபார்ம்னா எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் போட்டால் அந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம், சப்மிட் கொடுத்தா எங்கே போகும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PHP. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 5 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம HTML பற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம PHP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக உள்ள போகிறோம். ஸோ PHPனா என்னடா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ PHP அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது பேக் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லணும்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்வாங்க. ஸோ முன்னாடி இருக்க ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸிங்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கெலாம் ஒரு கோடு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கோடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த PHP அப்படின்ற மாதிரி கோடு நிறையா கோடு இருக்குது. நம்ம நடத்த போகிறது PHP. ஸோ PHP கோடு வந்து பேக் எண்டாக இருக்கும். ஸோ இந்த PHP வந்து எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இழப்பு வாங்குது, விட்டுருங்க. ரைட்டு, இப்போ PHP அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அப்படின்னு ஜூமை கூட்டி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஜூம். லெஸர் தென் கொஸ்டின் மார்க் PHP கொஸ்டின் மார்க் கிரேட்டர் தென். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ். அதாவது இதுக்குள்ளே தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த PHPக்கான கோடை ஃபுல்லாக எழுதணும். இப்போ நம்ம HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி பாடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, சென்டர் ஓப்பன் பண்ணி ஒரு டேக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த டேக்குக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னமோ அது வந்து அங்கே ரன் ஆகும். இப்போ என்ன சொல்கிறது, திடீர்னு பண்ணி கேட்டோமே, ஃபாண்டுன்னு போட்டோம்னா, ஸோ ஃபாண்டுக்கு சைஸ் ஒன்று வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபாண்டு டேக்குள்ளே வந்து என்ன லெட்டர்லாம் இருக்கோ அதுக்கெலாம் சைஸ்லாம் கூடி குறையும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த PHP அப்படின்றதுக்குள்ளே நம்ம எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னா PHP கோட் அப்படின்ற மாதிரி இதை என்ன சொல்கிறது எடுத்துக்கும். PHP கோடுன்னு எடுத்துக்கும். இங்கிலீஷில் திடீர்னு வரல, கண்டுக்காதீங்க. ரைட்டு, இப்போ நம்ம உள்ளே வருவோம். PHP அப்படின்னு போட்டாச்சு. PHPன்றது எந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும், எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சி ப்ரோக்ராம் வந்து போன பிளேலிஸ்ட்டா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் போட்டுப்போம் சி ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்ட்டுனா, சி ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் வேரியபிள், நேமா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, அதாவது எப்படின்னா அதாவது எழுத்தா, நம்பரா, டேட்டா, டைமா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்லாம் இருக்கும். இந்த மாதிரி டைப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜராக இருக்கும். இப்போ வந்து நம்பராக இருக்குன்னா அது இன்டிஜரில் எழுதுவோம், இல்லாட்டி ஃப்ளோட்டில் எழுதுவோம். இப்போ வந்து ஒரு லெட்டராக இருக்குன்னா அதுக்கு வந்து கேரக்டரில் எழுதுவோம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரிங்கில் எழுதுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இங்கே ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிளை போட்டுட்டு அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வைப்போம் பார்த்துருக்கீங்களா. இப்போ வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஈக்குவல் டு போட்டு 23 அப்படின்னு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 23, லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 23 இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல் டிக்ளரேஷன் அப்படின்வாங்க. வேல்யூ அது டாலர் போட்டு வேல்யூ ஈக்குவல் டு 23 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ வேல்யூ அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு போடல, வேல் அப்படின்னு ஷார்ட்டாக போட்டுருங்க. ஸோ வேல்யூ அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸ் அடிச்சிங்கன்னா அது ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஃப்ளோட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜர்னு கொடுக்கணும், கேரக்டர்னு கொடுக்கணும், ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டாலர்னு போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டா டைப் வருமோ அந்த மாதிரி டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டா டைப்புக்கு அதுவே எடுத்துக்கும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா வேல்யூ டிக்ளரேஷன். கடகடன் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னொரு வாட்டி ரிஹர்சல் பண்ணிக்குவோம். PHP எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எப்படி வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது சேவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்னு வந்து சேவ் பண்ணுவோம். சம் டாட் PHP. இப்போ சம் டாட் PHP அப்படின்ற மாதிரி
சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சம்முக்கான ஒரு ப்ரோக்ராமே எழுதுவோமே. இப்போ நான் வந்துட்டு வேல்யூ அப்படின்றதுக்குள்ளே 2.111 அப்படின்னு மாதிரி வச்சுக்கேன். ஸோ அது வந்து வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா $value2 ஈக்குவல் டு 2.111 அதே தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா $value3 3ன்றதில் இங்கேயும் டாலர் போடணும். அங்கே ஒரு வாட்டி போட்டோமே அப்படின்றக்காக விட்டுறக்கூடாது. எந்த இடத்துல அந்த வேல்யூ கொண்டு வரீங்களோ அங்கெல்லாம் டாலர் போட்டே ஆகணும். value1 ப்ளஸ் $value2. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா value1 value2ன்றது இருக்குது ரெண்டையும் வந்து கூட்டி value3ன்றதுல டிஸ்பிளே ஆச்சு. டிஸ்பிளே கிடையாது, ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ சியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா printf அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்கோன்றது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு நேம் தான் பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுறது. இதில் இப்படி டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா என்ன வேறு கொடுத்தாலும் அது டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து தி சம் ஆஃப் அப்படின்னு மாதிரி கொடுப்போம். தி சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துரும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நமக்கு வரணும்ல, ஒட்டி வரணும்ல. ஸோ நம்ம ஒட்டி வரணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் ஆக வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா value3. ஸோ value3 அப்படின்ற மாதிரி போட்டுட்டு செமிகோலன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பிரிண்ட் ஆயிரும். நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எதுவும் மிஸ்டேக் விட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் எக்ஸாம் ஆன் பண்ணணும். நான் எக்ஸாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. இந்த அப்பாச்சி MySQL ஆனில் தான் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. எக்ஸாம் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்பயும் போல் லோக்கல் ஹோஸ்ட் ஹலோ வேர்ல்டு அதுக்குள்ளே நம்ம sum.php அப்படின்னு வச்சுருந்தோம். என்னாச்சு? என்ன ஃபைலே இல்லைன்றது அதுதான் வச்சுருந்தோம். என்னது எதில் ஸ்டோர் ஆகிருக்கு? ஃபைலில் சேவஸ் ஓமை காட்டு வேறு எதுக்குள்ளே சேவ் ஆகிடுச்சு. சாரி. இப்போ இங்கே பட்டாச்சு. நோ, நம்ம போய் திரும்பி ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம் இதுலேருந்து. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேவ் பண்ணியாச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படின்றதுக்குள்ள போய் நம்ம சேவ் பண்ணியாச்சு. பண்ணி பார்ப்போம். ஸோ 4.2222 அப்படின்னு வந்துச்சு. நமக்கு சம் பண்ணி கிடச்சிச்சு. ஐயா ஜாலி. ஸோ ரைட்டாக வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஒரு சம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஸ்ட்ரிங்கை வச்சு பார்ப்போம். இது எடுக்குமா என்னன்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்வாங்க, ஒட்டி வைக்கிறது. டைப் பண்ணி பார்ப்போம். டெக் தி சம் ஆஃப் அப்படின்னு போட்டுக்குமா, கேட் ஆடு அப்படின்னு போட்டோம். சரி, செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுமா செக் பண்ணி பார்த்துடலாம். வரவில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று போட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம PHPயில் வந்து டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது போல். நான் சும்மா அதை செஞ்சு பார்த்தேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லித்தந்தேன், சம் தான் சொல்லித்தந்தேன், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ சம் தான் இப்போ போட்டிருக்கோம். 4.222ன்னு வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேஷன் பண்ணோம்னா நம்ம PHPயில் பண்ண மாதிரி str ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு தான் பண்ணணும். நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேசிக்காக என்னன்னா PHPனா எப்படி அதை எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், PHPயில் வந்து வேல்யூ வந்து எப்படி டெக்ளேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஓவராலாக PHPக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்ஸ் வேறு சம் பண்ணியாச்சா, சம் பண்ணதில்லே நீங்கள் இந்த இதில் பெருக்கல் வகுத்தில் கூட்டல் எது வேணால் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம், வேறு எனக்கு எது தோணுதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். இப்போ ஃப்ளோவில் ஒன்றும் தோணலை, அப்படியே விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு வேல்யூ இங்கே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை டொங்கின்னு தட்டி விட்டு போயிருங்க. ஆளுன்னு ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்டு போயிருங்க. அப்படின்னா தான் நான் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்,
சப்ஸ்கிரைப் அப்படின்னு மட்டும் இப்போ எனக்குள்ள டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆகி முடிச்சிருக்கோம். முடிச்ச பின்னாடி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.